ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 413வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. குரலையும் உரையை நாங்கள் முதலில் பார்ப்போமாக இருந்தால், செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோ ஒப்பார் நிலத்து. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பார் நிலத்து என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செவியுணர்வாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றாரே ஆயினும் அவியுணவை கொள்ளும் தேவரோருக்கு ஒப்பானவர் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. செவிக்கு உணவாகிய, அதாவது எங்கள் காதுகளுக்கு உணவாகிய கேள்வியை கேள்வி ஞானத்தை கொண்டவராக நாங்கள் நிலத்திலே இருந்தாலும் அவியுணவை உட்கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பானவர்களாம். அதாவது சிறந்த ஒரு நிலையை, மேல்நிலையை நாங்கள் அடைவோம். அதாவது செவிக்கு நல்ல உணவை, அதாவது நல்ல கேள்விகளை, நல்ல கருத்துக்கள் நாங்கள் கேட்போமாக இருந்தால், நாங்கள் நிலத்திலே வாழ்வராக இருந்தாலும் நாங்கள் அவியுணவை உட்கொள்ளுகின்ற தேவர்களுக்கு ஒப்பானவர்களாக நாங்கள் செவி வழியே நல்ல கருத்துக்களை கேட்பவர்கள் இருப்பார்கள், ஒப்பானவர்களாக இருப்பார்கள் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் செவியுணவு கேள்வியுடையார் அவியுணவின் ஆண்டார் ஒப்பார் நிலத்து என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், குறைந்த உணவறிந்து நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாக கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்படுவர். குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்குவார். அதாவது குறைந்த உணவை உட்கொண்டு நிறைவான அறிவோடு வாழ்கின்றவர்களுக்கு ஒப்பானவர்களாக, ஆன்றோருக்கு ஒப்பானவர்களாக கேள்வி ஞானத்தின் மூலம் அறிவுடையவர்கள் எண்ணப்படுவார்களாம், கருதப்படுவார்களாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோருக்கு ஒப்பாக கேள்வி ஞானம் எனும் செவி உணர்வு அருந்துவோர் எண்ணப்படுவர் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் செவி உணவின் கேள்வியுடையார் அறிவுணவின் ஆன்றார் ஒப்பார் நிலத்து என்ற பொருளுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், செவி உணவாகிய கேள்வியை பெற்றிருப்பவர் புகழ். அதாவது செவி உணவாகிய கேள்வியை பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும் கேள்வி ரீதியில் கொடுக்கப்படும் நெய் முதலிய, அதாவது வேள்வி தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவை பெறும் விண்ணுலக தேவர்களுக்கு சமனானவர்கள். சற்று விரிவாக இருந்தாலும் அருமையான ஒரு உரையாக இருக்கின்றது. நாங்கள் செவி வழியே கேள்வி ஞானம் மூலம் எல்லாத்தையும் அறிந்து அறிவுடையவர்களாக இருப்பவர் நாங்கள் விண்ணுலகத்திலே வேள்வி தீயில் கொடுக்கப்படுகின்ற நெய் முதலிய நவதானியங்களை, நெய்களை உண்டு உணவை பெறும் விண்ணுலக தேவர்களுக்கு சமனானவர்கள், அதாவது உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த கேள்வி ஞானம் உடையவர்கள் என்பதை சாலமன் பாப்பருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே இன்றைய செவி உணவின் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றோர்க்கு ஒப்பார் நிலத்து என்ற குரலுக்கான 3 உரைகளை பார்த்தோம். செவி மூலம் நாங்கள் நல்ல கருத்துக்களை கேட்டு நல்ல எண்ணங்களை பெற்று நல்ல செயல்களோடு நல்ல அறிவானவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் விண்ணுலகத்து தேவர்களுக்கு நாங்கள் ஒப்பானவர்களாக இந்த பூமியிலே வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் செவி வழி மூலம் கேட்கின்ற அனைத்தும் நல்ல சொற்களாக, நல்ல கருத்துக்களாக, எங்களுடைய செவி வழி அறிவை வளர்க்கக்கூடியவற்றை நாங்கள் கேட்க வேண்டும், நல்ல அறிவுடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. செவியுணவின் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றோர் ஒப்பார் நிலத்து. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.